உலகளாவிய வர்த்தகத்துக்கு பிரிக்ஸ் கூட்டமைப்பு சார்பில் அமெரிக்க டாலருக்கு பதில் பிரிக்ஸ் கரன்சி அல்லது பிற கரன்சிகளை பயன்படுத்தினால் 100% கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டியுள்ளார். இந்த மிரட்டல் என்பது இந்தியா, ரஷ்யா, சீனா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்தியாவை தொடர்ந்து ரஷ்யா சார்பாக முக்கிய விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க அதிபராகியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். அவருடைய இந்த அறிவிப்புகள் பல நாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. அமெரிக்காவிலிருந்து ஆண்டுதோறும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் மனிதாபிமான அடிப்படையில் வழங்கப்படும் திட்டங்களை நிறுத்துவதாக அறிவித்துள்ளார். அதேபோல அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்கள் அனைவரும் நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டன. அந்த வகையில் முதல் கட்டமாக அமெரிக்காவில் உள்ள சுமார் 18,000 இந்தியர்களும் விரைவில் நாடு கடத்தப்பட உள்ளனர். இது தவிர அண்டை நாடாக உள்ள கனடா, மெக்சிகோ உள்ளிட்டவற்றின் பொருட்களுக்கு அதிக வரிகளை விதிப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த புதிய வரி விதிப்பு என்பது நேற்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அதேபோல இந்தியா, ரஷ்யா, சீனா உள்பட 10 நாடுகள் அங்கம் வகிக்கக்கூடிய பிரிக்ஸ் நாடுகளையும் டொனால்ட் ட்ரம்ப் சீண்டி வருகிறார். அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட நாடுகள் உள்ளன. அதாவது தற்போது வர்த்தகங்கள் அனைத்துமே அமெரிக்க டாலர் முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனை மாற்றும் வகையில் பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகள் இணைந்து பிரிக்ஸ் கரன்சியை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது. இதை உருவாக்கக்கூடிய பட்சத்தில் அது அமெரிக்க டாலர் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் அமெரிக்கா பயந்து கொண்டிருக்கிறது. அதோடு பிரிக்ஸ் நாடுகளுக்கு தொடர்ந்து ட்ரம்ப் வார்னிங் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்க டாலரில் தான் வர்த்தகம் செய்ய வேண்டும். பிரிக்ஸ் கரன்சி உள்பட பிற கரன்சிகளை பயன்படுத்தினால் 100% வரி உங்கள் நாடுகள் மீது விதிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். அதோடு அமெரிக்காவை மறந்துவிட வேண்டியதுதான் நீங்கள் எனவும் கூறி வருகிறார். இதன் மூலம் இந்தியா, ரஷ்யா, சீனா உள்பட பிரிக்ஸ் கூட்டமைப்பின் 10 நாடுகளையும் ட்ரம்ப் மிரட்டி வருகிறார். இந்த நிலையில்தான் ட்ரம்ப் கருத்துக்கு நடுவே பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள முக்கிய நாடுகளில் ஒன்றான ரஷ்யா சார்பாக விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ரஷ்யாவின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அது பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், பிரிக்ஸ் கூட்டமைப்பு சார்பில் பிரிக்ஸ் கரன்சி உள்பட பிற கரன்சிகளை வர்த்தகத்துக்கு பயன்படுத்தும் திட்டம் எதுவும் இல்லை. அதே வேளையில் கூட்டு முதலீட்டு திட்டங்களை வகுப்பதில்தான் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. இவ்வாறு ரஷ்யா கூறியிருக்கிறது. அதேபோல இந்தியா சார்பாகவும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய வெளியுறவுத்துறை ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், பிரிக்ஸ் கரன்சியை உருவாக்கக்கூடிய திட்டம் எதுவும் இல்லை என்று உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் டொனால்ட் ட்ரம்புக்கு பிரிக்ஸ் நாடுகள் மீது ஒருவித அச்சம் இருக்கத்தான் செய்கிறது. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் ஒன்று இணைந்து உலகளாவிய வர்த்தகத்துக்கு புதிய கரன்சியை பயன்படுத்தினால் அது அமெரிக்காவுக்கும் அமெரிக்க டாலருக்கும் மாற்றாக வந்துவிடும். இதனால் டாலரின் மதிப்பு என்பது சரிந்து விடுமோ என்ற ஒரு அச்சத்தில் ட்ரம்ப் இருக்கிறார். இதனால்தான் அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் சரி, அமெரிக்க அதிபர் தேர்தலில் வென்ற போதும் சரி, தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் பிரிக்ஸ் நாடுகளை குறிவைத்தும் அமெரிக்க டாலருக்கு மாற்றாக பிற கரன்சிகளை பயன்படுத்தினால் 100% வரி விதிக்கப்படும் என தொடர்ந்து மிரட்டி வருகிறார். இந்த நிலையில்தான் ரஷ்யாவும் பிரிக்ஸ் கரன்சியை உருவாக்கவில்லை என கூறியிருக்கிறது.